கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம். நம்மளை படைத்த நம்மளோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் நமக்கு முன்னமே நமக்கானதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது எப்போ வெளியே வரும், எப்போ அவர் கொடுப்பாரு அப்படின்னு தெரியாது. ஆனால் அன்றன்றைக்கான தேவைகளை தேவன் அன்றன்றைக்கு அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு நன்மை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரால் நான் எப்பொழுதும் மறக்கப்படுவதில்லை. அவர் நம்மளுடைய சந்ததிகளின் தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடனே பயணிக்கிறார், நம்முடனே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்பதை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை காண்பதற்காக, காப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற இடத்திலே அவர் வந்து நிற்கிறார். அவர் வருகிற காலங்களையும் சமயங்களையும் நீங்கள் அறியாதிருக்கிறீங்க. ஆனால் அவர் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாசம் அவரிடத்துல உண்டு. அதை நீங்கள் யாராவது அறிஞ்சிருக்கீங்களா? தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராவது அறிஞ்சிருக்கீங்களா? எந்த விதத்தில் அப்படி ஒரு வாசனையை நீங்கள் உணர்ந்திருக்கீங்கிறத என்னோடய கமெண்ட்டில் பதிவில் சொல்லுங்கள். கர்த்தர் அவர் வருகிறாருங்கிற போது எனக்கு ஒரு விதமான வாசனையை கொடுத்துருக்கார். அது மிகவும் மிகவும் ஆனந்தமான ஒரு வாசனை, ரொம்ப அருமையாக இருக்கும். அதை அனுபவித்து பார்க்கும்போது தான், உணர்ந்து பார்க்கும்போது தான் அதோட சந்தோஷம் புரியும். ஓகே, இப்போது கர்த்தர் என்னுடைய பயத்தை நீக்கியிருக்காரு. என்னுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கியிருக்காரு. அழுகுதான், என்னுடைய வேதனையின் உச்சத்தின் அழுகுதான், அது மாறி இருக்குது. பயம் விலகிருக்கு. என்னை பலப்படுத்திகிட்ருக்காரு. நீ என்னை பயன்படுத்துறதுக்கான ஆயத்த பணிகளை அவர் செய்திட்ருக்காரு. கர்த்தருடைய காரியம் யாவிலுமே கர்த்தரே எனக்கானதை முன்னின்று அவரே செய்கிறார். நான் தேவனோட இருக்கேன், என் காரியம் தேவனிடத்தில் இருக்குது, நான் அவரிடத்துல சொல்லப்பட்டிருக்கேன், அவர் எனக்கானதை செஞ்சிட்ருக்கார். நம்மளோட தேவன் எப்பயுமே உண்மையும் சத்தியம் உள்ளவர். என்ன சொல்கிறாரோ அதான் செய்வார், என்ன செய்கிறாரோ அதை மட்டும்தான் அவர் நினச்சிருப்பார். அது எப்பொழுதுமே அது அவருக்கானது மட்டுமாக தான் இருக்கும்.
சரி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் வீடியோ போட்டேன். சில நாட்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த என்னுடைய சாட்சியை ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஒரு விடுதலை நாளை குறிச்சிருப்பார். ஒரு பிள்ளைகள் மேலே ஒரு முகாந்திரம் ஒன்று இருக்கும். அதாவது தேவத்திட்டம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முகாந்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் எந்த நேரத்திலையும் தொடமாட்டார். விசுவாசிகளாக இருக்கிறது வேறு, போதகர்களாக இருக்கிறது வேறு. இவாஞ்சலிஸ்ட்டு, விசுவாசிகள், போதகர்கள், இவாஞ்சலிஸ்ட்டு, சுவிசேஷர்கள், ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசிகள், பாஸ்டர்ஸு, இப்படி நிறைய அவருடைய காரியத்தை செய்கிறதுக்கு நிறைய அங்கங்கே வந்து ஆத்துமாக்களை நிறைய அவர் வச்சுருக்கிறார். அவரோட காரியம் எதுவுமே கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சாதாரண கற்களை கூட கர்த்தர் பேச வைப்பார். யோனா நினிவே பட்டணத்துக்கு அனுப்புனார்ல, ஆனால் அவன் கீழ்ப்படியாமல் தர்சீசுக்கு கிளம்பி போனான்ல. அப்போ கர்த்தர் வந்து மீனுக்கு கட்டளை கொடுத்தாரு. யோனாவை மீன் முழுங்கிருச்சு. அப்போ மீன்கிட்ட அவரால் பேச முடியும். அதுபோல் கர்த்தர் வந்து யாரை கொண்டாகிலும் யாருக்கிட்டையாவது நமக்கான தேவைகளை யார் மூலமாவது அவர் பேசுவார். அப்படி என்ன இந்த வனாந்திரத்தின் பாதை வழியாக நடத்துகிற கர்த்தர் சில வருடங்களாக ஒரு ஒன்றரை வருஷம் 2 வருஷத்துக்குள்ளகன்னு வைங்களேன். 1.5 வருடங்கள் நான் தெளிவாக சொல்லணும்னா 1.5 வருடங்களாக ஆன்லைனில் நாகர்கோவில் சர்ச்சு FGPC ஃபுல் காஸ்மெட்டிக்கல் பெண்டெகோஸ்டல் சர்ச்சு பாஸ்டர் ஜான்சன் ஜெய்சன் அவர்களும் அவரோட சகோதரர் டேவிட் ஜாய்சன் அவர்களும் அவர்களுடைய எல்லா விதமான அந்த சர்வீஸ் எல்லாத்தையுமே நான் அட்டன் பண்ணிடுவேன். ஒரு நாள் அவங்க எனக்கு சர்வீஸில் எனக்கான வார்த்தையை கர்த்தர் அவங்க வாய் மூலமாக வைக்கலை அப்படின்னா அன்றைக்கி நான் ஜீரோ தான். என்னோடய காரியங்கள் எல்லாமே டல்லு தான். என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், எனக்கான செய்தியை நீங்கள் அவர் மூலமாக தான் வச்சுருக்கீங்க. எலியாவை போஷித்த தேவன் என்னையும் போஷிப்பேர். நான் கடந்து போகிற இந்த பாதை வனாந்திரத்தின் பாதை, இந்த பாதையில் காக்கா மூலமாக நீங்கள் எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கீங்க. சாரிபாத் ஊரில் விதவை மூலமாக அவருக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்துருக்கீங்க. இது ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களோட மகிமையை தான் வெளிப்படுத்துது. அதுபோல் எனக்கு கடந்த 1.5 வருடங்களாக 2 வருடங்களாக ஜான்சன் ஜெய்சன் அவர்கள் மூலமாக எலியாவுக்கு காகத்தின் மூலம் ஆகாரமாக கொடுத்தது போல் எனக்கு அவர் மூலமாக ஆத்ம ஆகாரம் கொடுத்துட்டீங்க. வீட்டில் சரீரத்துக்கு ஆகாரத்தை என்னோடய மருமக கொடுக்குறா, அவளை வச்சு நீங்கள் கொடுக்க வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் என்ன இந்த வனாந்திரத்தின் பாதையிலையும் உபத்திரவத்தின் குகைகளையும் என்னை தெரிந்து கொண்டு புடமிடப்பட்டு, தங்கம் எப்படி பொன்னால் நெருப்பால் சுடப்பட்டு பொண்ணாகுதோ அதுபோல் என்னை புடமிடப்பட்டு எனக்கான ஒரு முகாந்திரத்தை நீங்கள் கொடுத்து என்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ என்னை பயன்படுத்தக்கூடிய காலம் சீக்கிரத்தில் வந்துக்கிட்டே வந்துடும். கர்த்தர் அதை நடத்துவீங்க, அது உங்களோட பொறுப்பு. அதனால் என்னை நடத்தின அந்த பாஸ்டர் அவங்களுக்கும், ஜான்சன் ஜெய்சன் பாஸ்டர் அவருக்கும், அவருடைய சகோதரர் டேவிட் ஜாய்சன் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தார் யாவருக்கும் என்னுடைய மிகுந்த மனதார நன்றியை தெரிவித்துக்கிறேன். சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் அனைவரையும் நான் நேரில் பார்த்து என்னோடய சாட்சிகளை உங்கள் சபையில் எல்லார்ட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன். இதுவே கர்த்தருக்கும் எனக்குமான சாட்சி. இந்த சாட்சி நிமித்தம் நான் உங்களிடத்தில் அதை சொல்கிறேன். இப்போ வரைக்கும் இன்றைய செய்தியை கூட உங்களோட எல்லா செய்திகளையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னை கர்த்தர் உங்கள் மூலமாக தான் எனக்கான வார்த்தையை ரேமாவை கொடுக்குறாரு, எனக்கான வார்த்தையை தர்றாரு, ஆகாரத்தை தர்றாரு. அதன் நிமித்தமாக தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
நீங்கள் பேசுகிறத கேட்டிருக்கேன், குறித்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் அதை பார்த்துட்ருக்கேன். கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒரு நாள் தன்னுடைய தன்னுடைய பிள்ளை பார்க்கல அப்படின்னா அந்த அந்த தாய் அந்த அந்த குழந்தைக்கு என்ன ஒரு மனநிலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மனநிலை தான் எனக்கு ஜான்சன் அவரோட செய்தியை கேட்காத போது ஏற்படக்கூடும். டேவிட் சாம் பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, நல்ல ஒர்ஷிப் அருமையாக கொடுப்பார், சூப்பராக தருவார், அருமையான ஒர்ஷிப் பண்ணுவார். ஆனால் அவர் செய்தியோட பாடலோட ஒரு செய்தியை ஒரு வசனத்தை வச்சு அப்படியே முடிச்சிடுவார். அவர் எப்போ பாட்டை முடிக்கிறாரு, எப்போ பாட்டை ஆரம்பிக்கிறாரு, எப்போ செய்தி ஆரம்பிக்கிறாரு, எப்போ செய்தி முடிக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் இவர் பேசுனார்னா ஒர்ஷிப்பு துதி ஆராதனை பண்ணுறதெல்லாம் டேவிட் பண்ணுவார். செய்தி மெசேஜ் கொடுக்குறது மட்டும் ஜான்சன் வருவார். அப்போ நான் காத்துட்ருப்பேன். 3 மணி நேரம் ஓடும் அவங்களோட வீடியோ. நான் 3 மணி நேரமும் ஆன்லைனில் உட்காந்துருப்பேன். ஒவ்வொரு அட்டம்ப்ட்லேயும் நான் இங்கே என்னோடய சூழ்நிலை என்ன மாதிரிலாம் அழுதேன், கவலைப்பட்டேன், வேதனைப்பட்டேன், புலம்புனேன், ஆண்டவர்கிட்ட சொன்னேன். என்னை வந்து பார்க்க வந்தாங்க, எந்த அளவுக்கு எனக்கு வந்து நிந்தனை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் என் ரூமில் இருக்கிறதுனால. இதை பாருங்கள், இதை என்னுடைய ரூம். இது எல்லா பக்கமும் இரவு நேரத்தில் மட்டும்தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த ரூமில் கர்த்தர் எந்த நேரம் வேணால் உள்ளே வருவார். பகலில் தான் என்னை வந்து யாரும் வந்து பார்க்க வராங்க, கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்து போகிறவங்க யாராக இருந்தாலும், வீட்டு வேலைக்காரங்க யாராக இருந்தாலும் பகலில் தான் என்னை பார்க்குறாங்க. யாருனாலும் என்னை நிந்தைக்கு உட்படுத்தி வேதனைப்பட வச்சிட்டாங்கன்னா எனக்கு கண்ணீர் மட்டுமே வரும். அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை கவனிச்சுட்டு, அந்த வார்த்தையை கொண்டு நான் அழுகிறேனோ கவலைப்படுறேனோ இல்லையோ, ஆனால் தேவன் அதுக்கு கலங்குறார். அப்படி தான் அவரோட ஒவ்வொரு மெசேஜையும் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி அவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார், நான் எடுத்த செய்தி வேறு, ஆனால் இந்த செய்தியை கர்த்தர் யாருக்கோ எங்கேயோ கொண்டு போகிறாரு, அது கர்த்தர் அவங்கள நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது ஆண்டவர், அதை எனக்கு தான் கொடுத்துருக்கிறீங்கப்பா. நான் இங்கே அழுதேன், நீங்கள் வானத்தில் தான் இருக்கீங்கன்னு நினச்சேன். இல்லை, நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க, என் நினைவாக தான் இருக்கிறீங்க. நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. எப்போ நீங்கள் என் பேச்சு, அதாவது நான் என்னுடைய வேண்டுதலை நீங்கள் உங்களோட காதுகளை கேட்டுட்டிங்களோ அப்போயே எனக்கு அது என்னோட பலன் கிடச்சிருச்சுன்னு நான் பூரணமாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் வருத்தப்பட்டு அழுது அங்கே போய் அவர்கிட்ட சொல்லி அவரோட வசனத்தின் மூலம், உங்களோட வசனத்தின் மூலமாக, அவரோட வாய்ஸ் மூலமாக எனக்கு மெசேஜ் கொடுக்குறீங்க. ஆண்டவரே, உங்களோட பரிபூர்ண கிருபைக்கும் உங்களுடைய கோடான கோடி நன்றி சுவாமி. ஸ்தோத்திர சுவாமி. உங்களுக்கும் இந்த தேவனாய கர்த்தராகிய ஆண்டவருக்கும் டேவிட் சாம் ஜெய்சன் அவரோட குடும்பத்தாருக்கும், ஜான்சன் ஜெய்சன் அவருடைய குடும்பத்தார் யாவருக்கும் நான் மிகுந்த நன்றிகளையும், கர்த்தருக்குள்ள அவங்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எப்பொழுதுமே என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறவர் தான். இன்னும் எனக்கான ஒரு விடுதலை வந்துக்கிட்டே இருக்குது. போன மாதத்தில் கேட்ட செய்தி வேறு, என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். உங்களால் முடியும்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் என்னால் நடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ கர்த்தர் கேட்டார், என்னால் எல்லாம் செய்யக்கூடுன்னு உன்னால் நம்ப முடியல, நான் ஒன்றில் மகிமையாவேன், என்னால் எல்லாம் செய்யக்கூடும், காத்துரு, எனக்காக நீ காத்துருன்னார். போன மாதம் செய்தியில் நான் இங்கே அழுது ஜெபிப்பேன்ல, அது அங்கே அவரோட வாயிலிருந்து எனக்கு உத்தரவு கிடச்சிடும். இந்த மாதிரி செய்தியில் சொல்கிறாரு, உனக்கு ஒரு அடையாளம் தரேன், ஒரு அடையாளம் மூலமாக உனக்கு நான் நிரூபிக்கிறேன். இதோ ஒரு கன்னியோட வயிற்றில், அதாவது ஏசாயா 7:14 சொல்லப்பட்டுள்ளபடி அதே அடையாளத்தை என்னோடய அம்மாவுக்கும் கொடுத்து கர்த்தர் அந்த அடையாளத்தை உறுதி பண்ணார். அந்த அடையாளத்தை நிமித்தமாக அடுத்த மாதத்துலேயோ அதுக்கு அடுத்து வர நாட்களிலேயோ என்னுடைய விடுதலை கர்த்தர் எந்த இடத்துல வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற நிலைமையிலேயே கர்த்தரால் என்னை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத டேவிட் சாம் மென்ஷன் பண்ணார். இது கர்த்தருடைய காரியம். நான் எனக்குள்ளே இருக்கிறவரே அதை சொல்கிறாரு, செய்கிறாரு, அவரே செயல்படுத்துகிறாரு. நான் ஒரு பேதை, எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற வார்த்தை தான் எனக்கு அதிகம். தெரியுங்கிறது எனக்கு ஒன்றுமே இல்லை. யாரிடத்துலையும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல. அப்படியே சொல்கிறதா இருந்தால் கர்த்தருக்குள்ளே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன். கர்த்தர் தான் என்னை நடத்துகிறாரு, கர்த்தர் தான் என்னை பார்க்குறாரு.
அவர் தான் என்னை தினம் 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 பேச வைக்கிறது, ஜெபிக்கிறது. ஜெப வேலையை விடாத கைவிட்டு விடாதபடி இரவு நேரம் பகல் நேரம் தூக்கத்தை கூட நான் மறந்துடுவேன். ஜெபத்தில் இருக்கணும்னு சொல்லி எந்த கஷ்ட சூழலில் வந்தாலும் தேவனை நான் விட்டு கொடுக்காம நான் இருப்பேன். அவர் அழுதாருன்னா நான் அழுவேன், அவர் கவலைப்பட்டாருன்னா நான் கவலைப்படுவேன். அவர் இல்லாமல் நான் இல்லை, அவருக்கு நான் தான் கேடகம். அப்படி தான் அவர் சொன்னார். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா எனக்கு கேடகம், நீங்கள் உங்களோட வசனம் தான்ப்பா எனக்கு பட்டயம் அப்படின்னேன். நீ என்னுடைய சிநேகிதி மகளே, நீ எனக்கு கேடகம். உங்களை போல் நான் அநேக ஆத்துமாக்களை உண்டாக்கி வச்சுருக்கிறேன். நான் இன்னும் என்னுடைய கூட்டத்தாரை உயிர்ப்பிக்கிறதுக்கு உன்னை நான் பயன்படுத்துவேன், உன்னை எல்லாமுமா பயன்படுத்துவேன். காத்திரு, காலம் வரும், என்னுடைய பலத்த கைகளுக்குள்ளே நீ அடங்கிடு. ஏற்ற வேலை வரும்போது நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை கைவிட்டு விட மாட்டேன், வியாதியிலே உன்னை படுக்க விட மாட்டேன், உன்னை சிறையிலே இருக்க விட மாட்டேன், நாலு சோத்துக்குள்ளே வாழ்க்கையில் உன்னை முடிக்க விட மாட்டேன், உன்னை மரணத்துக்கு நடத்திட்டு போக மாட்டேன், உன்னை பிறர் நிந்திக்கிற அளவுக்கு உன்னை நான் வெட்கப்படுத்த மாட்டேன். எனக்காக காத்திருக்கிற உன்னை எக்காரணத்தை கொண்டு நான் உனக்கு வேதனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தான் நான் விசுவாசிக்கிறேன். அவரை மட்டுமே தான் நம்புகிறேன். எனக்கு அவரை மட்டும்தான் தெரியும், வேறு யாரையும் தெரியாது. எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர், எல்லாவற்றையும் எனக்காக அவர் நடத்துவராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து உங்களோட பேசியிருக்கேன், நான் நிறையா பேசுவேன், நிறைய சாட்சிகளை வச்சுருக்கிறேன். என் வாழ்க்கையில் கடந்து போன எல்லா நேரங்களிலும் நிறைய செய்திகள் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பாராக. காலங்கள் நேரங்கள் வரும்போது கர்த்தர் அதை நடத்துவாராக. ஏன்னா காலங்களும் நேரங்களும் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் கர்த்தர். காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் எதை எப்போ வேணாலும் நடத்துவார். அது அவரோட பொறுப்பில் இருக்கிற காரியம். எல்லாவற்றையும் கர்த்தரே செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. Thank you.